வெல்கம் டு பிடிஜி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா இன்டர்நெட் கேமிங் கேஃபே. உள்ளே போகணுன்னு இந்த மாதிரி உள்ளே போகணுன்னு இந்த மாதிரி என்டர் கேமிங் பிசி ஜோன் அண்ட் ஆர்டர் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே போனால் சேர் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தொட்டு பே பண்ணியாச்சு. அவங்களே ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். ஆனால் டேபிள் சேர்லாம் நின்னா அப்படியே உட்காந்தாலே உடஞ்சிரும், அப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பிசி கேமிங் உள்ள கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இப்போ நம்ம வாங்குகிறோம். 280 கொடுத்து இன்னும் ஒன்று கம்ப்யூட்டர் ஒன்று, இந்த உள்ளே போடுவாங்களே அது ஸ்டோரேஜ் கேமுக்கு அது ஒன்று, மொத்தமாக 4 GB தான் இருக்குமா. கீபோர்டு ஒன்று, மவுஸ் ஒன்று. ஓகே, இப்போ மொத்தமாக சேர்த்து 665 ரூபாய் இருக்குது. ஆடு வேணாம் எனக்கு. இப்போ ஒரு ஆடு பிரேக் வரும்னு நினைக்கிறேன். ஏடிஸ் அதில் வந்தோடனே ஒரு ஆடு பிரேக் போட்டாதுங்க. இப்போ சந்திரமுகி வந்திருக்கு சிங்கரம் இது. ஓகே, வந்தோடு இது எடுக்க சொல்கிறாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் இதுவாக தான் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு இது தான் நம்ம எடுத்திருக்கோம். செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துச்சு. இப்போ செகண்டு கம்ப்யூட்டரு வச்சாச்சு. இப்போ தேர்டு வந்து இது ஏன் இது எடுக்க சொல்லாமல் இது எடுக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது உள்ளே இருக்கிற இது அவங்களே ஓப்பன்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோர்த்து வந்து இது எடுத்தாச்சு. கீபோர்டு. இப்போ கீபோர்டு என்னடா கீபோர்டில் கீ சேர்க்கணும். சரி மங்கா தெரியுது. இப்போ கடைசியாக மவுஸு ரீசைக்கிள்டு மவுஸு. எவ்வளோ தூக்கி போடுறது நமக்கு கொடுத்துருக்கானுங்க. ஒயர்லெஸ் மவுஸ் தான் இது. இப்போ நம்ம கேமெல்லாம் ஏற்றணுமா. ஓகே, மறுபடியும் சந்திரமுகி இங்கேருந்து இங்கே வச்சுருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேமை ஏற்ற போகிறோம். கேம்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான். இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் தான். ஏறின்னு இருக்குது. 3, 2, 1 ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் சந்திரமுகி நம்மளுக்கு காட்டுது. இந்த வழியாக போய் ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். சந்திரமுகி போயிடும்னு நினைக்கிறேன் இனிமேல். பாய் சந்திரமுகி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது இன்னும் வரல. வந்துட்டாங்க. இவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். 5 ஸ்டார் ப்ளே ஸ்டேஷனில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. கேன் ஐ ப்ளே ரெட்யூட் திஸ் ஏரியா ஷோஸ் த கேம். ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்செட் கஸ்டமர். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமராக ஏற்றியாச்சு. இவங்க என்ன உண்மையிலேயே RDR 2 தான் விளையாடுறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, டூரட்டல் முடிஞ்சிச்சு. இப்போ ஆடு மறுபடியும் ஏடி சொல்லலை. இந்த மாதிரி வந்தாலே ஆடு தான் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம வெளியே போய்ட்டு தான் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஐயோ, ஃபுட்பால் கேமுக்குள்ளே போயிட்டேன். மன்னிச்சுக்கொள் நான் என்னங்க பண்ணதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது கேம் ஏறின்னு இருக்குது. அவங்க இன்னும் RDR 2 தான் ரியலாக விளையாடுறாங்கன்னா ஒரே சீன் தான் வர மாதிரி இருக்குதுல. இதுங்க ஒரே சீன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக என்ன பண்ணுறது, அது ஒரே சீன் தான். இப்போ நம்ம வெளியே போய் யாராவது கூட சண்டை போடலாம். எங்கிட்ட ஒரு குச்சி இருக்கணுமே. குச்சி இன்னும் தரல நம்மளுக்கு. வந்தால் கத்தி சண்டை போடலாம். இந்த பாருங்க, இவனை அப்படியே கத்தி சண்டை போடலாம் நமக்கு. சரி, அதுக்குள்ளே இவன் கேமை முடிச்சிட்டான். ஐ வுட் ரெக்கமெண்ட். நன்றிம்மா கொஞ்சம் அதிகமாக காசு கொடு. நம்ம இவனை கிண்டல் பண்ணலாம். அவன் தான் வந்திருக்கான். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 700 ரூபாய் இருக்குது. டாஸ்கில் நம்மளுக்கு லெவலப் ஆகிருக்கும். இப்போ சர்வ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட அந்த பேட்டு கச்சிச்சு. எவ்வளோ கத்தி சண்டை போடலாம் வாங்க. கத்தி சண்டை இல்லை, பேட்டு சண்டை. வாங்க இவனோட போடலாமா. வரியாடா சண்டிகோரியா. இப்படியே இது இங்கே ஒரு போட்டால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. சம்மடி. நான் சண்டிகோரியா நான் வாங்கு. அடிக்க தெரியாது போல். சும்மா இப்படி தான் கையை காட்டின்னு இருக்கான். இன்னும் ஒரு அடி போட்டால் ஆடு காலி. அவள்தான் காலி பைப்பு இல்லை. இன்னொருத்த கேமல் வச்சுக்கிட்டு போயின்னு இருக்கான். ஆனால் அவனை அடிக்க முடியல. அவங்க ஒரு போலீஸ் வரான். அந்த போலீஸை நம்மளை அடித்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அங்கே ஒரு தெரு போகுது கைஸ். அந்த தெரு வாங்கணும்னா அன்லாக் பண்ணுமா புதுவில். போலீஸ் அந்த வழியாக போயிட்டான் பைப்பில். ஓகே, இன்னும் யாருமே வரல. ஓகே, நம்ம புதுசாக கம்ப்யூட்டர்லாம் வாங்க சொல்கிறானுங்க. டேபிள் இதெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. வாங்கிடலாம். இந்த வாட்டி இது வாங்கிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இல்லை இதுவே வாங்கிக்கலாம். மொத்தமாக 330 ரூபாய் இருக்குது. 330 ரூபாய் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே இன்னொன்று கஸ்டமர் வந்துட்டார். ஃபோர்ஸ்ஃபுல் 1. ஓகே, இந்த கேம் நம்ம ஃப்ரீயாக தான் ஏற்றணும். வந்துருச்சு. டாஸ்கில் நமக்கு எத்தனை ரூபா
240 ரூபா நம்மளுக்கு டாஸ்க்லேயே வந்திருக்கு. டாஸ்கில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் 220 ரூபா. ஓகே, இவ்வளோ டாஸ்க் இருக்காடா. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட மறுபடியும் 700 ரூபா வந்துச்சு. இதில் நம்ம பிசி அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லாம் வச்சு வாங்கிடலாம். இது வாங்கிடலாம். அடுத்து இது இதுக்கே ஒரு 700 ரூபா இருக்குமா? இப்போ இதோட போதும், செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை 600 ரூபா தான் இருக்குது, நம்பவே முடியல. அப்புறம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 615 ரூபா இருக்கா? இப்போது இதில் நான் ஒன்று பண்ண போகிறேன், ஒரு அப்கிரேடேஷன். இது ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது? 703 ரூபா. இதுதான் கேமிங் கரெக்டாக இருக்குது. 703 ரூபா தான் இருக்குது. கரெக்டாக பட்ஜெட்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆனால் 703 ரூபா ஸ்வாஹா. இப்போ நம்மக்கிட்ட 35 ரூபா தான் இருக்குது. ஓகே, பிசி இது செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திங்க் வைஸ் கம்ப்யூட்டரும் வாங்கியாச்சு. இதில் என் தம்பி வர முடியாது, ஏன்னா இது மல்டிப்ளேயர் இல்லை. ஆனால் என் பக்கத்தில் இருந்து இருக்கான். இப்போ டிப்ஸ் வர கொடுத்துருக்கோம் பைப்பில். இப்போ இந்த பொண்ணு வந்திருக்காங்க, பிட்மேன் பவர். மறுபடியும் ஒரு ஆடு, ஒரே ஆடு தான் போட்டுருப்பானுங்க இவனுங்க. வேறு ஆடு போட்டால் ஏதாச்சும் பார்க்கலாம். அது ஒரே ஆடு தான் போட்டுருப்பானுங்க. வெளியே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பூஸ்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்பீடாக போக போகிறோம். ஆனால் இது வரதுக்குள்ளே இந்த பூஸ்ட் பவரே முடிஞ்சிடும், அவ்வளோ ஸ்பீடாக வருது அது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சுற்றிட்டு தான் போனோம், ஏன்னா அது நடுவில் இருக்குது. அது பண்ணுறதுக்குள்ளே இது பவரே முடிஞ்சிடும். சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அக்காவே எடுத்து கொடுத்துட்றாங்க நமக்கு. கேம் விளாட்றாங்களோ இல்லையா, நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க இந்த அக்கா. என்னடா நம்மளோட அந்த கஸ்டமர் ஸ்பீடாக வராங்க. இருடா, நான் இன்னும் அசம்பிளே பண்ணலையே. ஃபஸ்ட்டு நான் அசம்பிளே பண்ணலையே ப்ரோ, தெரியல என்னாச்சுன்ட்டு. நான் இன்னும் அசம்பிள் கூட பண்ணவே இல்லை. அசம்பிள் பண்ணிட்டேன்னு கேட்பீங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் நான் அசம்பிள் பண்ணலையே. வாங்க அசம்பிள் பண்ணிவிட்டு அவனை உள்ளே இருக்கலாம். குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸு இது நம்ம உள்ளே வச்சிடலாம். இதுதான் ரியல் கேமிங் பிசி மாதிரி இருக்குது. HSL 2 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, முடிய போகுது. ரெண்டுத்தில் நம்ம 2ல் போடலாம். 2க்கா 1க்கா? சரி, நம்ம 2கே போடுவோம். அடுத்து நம்ம 1க்கு ஹெட்ஃபோன்ஸும் சேர்த்து வாங்கிடலாம். இந்த காசில் வாங்கிடலாம். நீ வாப்பா, நீங்களும் வாங்கப்பா. கோஸ்ட் வார். ஓகே, இது தொட்டு இல்லை, நான் வாங்கலான்னு நினச்சா தான் இந்த மாதிரி ஏதாவது ஆப்பு தருவீங்களாடா? இல்லை கேட்குறேன், நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாங்குன்றானுங்க. வெளியே போகவும் முடியாது என்னால், வாங்கி தான் ஆனால் வேறு என்ன. சரி பரவாயில்ல விடுங்க. புதுசாக இன்னொருத்த வந்திருக்கான் பைப்பில். மாஸ்டர் பேக் வாங்கிக்கிங்களான்னு கேட்குறாங்க. என்னாலலாம் வாங்க முடியாது. காசு நீ ஆடா தருவ போடா டே. இது ஒன்று. ஓகே, போயிடுச்சு. இவன் கோஸ்ட் வாருக்கு வாங்குறான். நம்ம அப்செட் கொடுத்தாச்சு. இது மேலே தான் இருக்கும் போல், போவாது. அவன் போயிடுச்சு. இப்போ 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஆனால் இந்த அக்கா இருக்காங்க. இந்த அக்காவுக்கு டைம் முடியறதுக்குள்ளே இந்த பையன் முடிச்சிருவான். இவன் முடித்தோடனே நம்மளுக்கு காசு வரும். அதில் ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸு இந்த புரியல. மவுஸ் நான் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கூட யூஸே பண்ண மாட்டேங்கிறானுங்க. திரும்பத்துக்கு தான் மவுஸ் தான் தேவை. திரும்பாமே ஷூட்டிங் கேம் விளாட்றானுங்கள. ஆமாம், திரும்பாமே ஷூட்டிங் கேம்லாம் விளாட்றானுங்க. இது ஷூட்டிங் கேமில் திரும்பி தான் அடிப்பானுங்க. திரும்பாமே ஷூட்டிங் கேம்லாம் விளாட்றானுங்க. டாஸ்கில் நமக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு. இதில் நம்ம இப்போ வாங்கிடலாம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு காசு கூட இப்போ நமக்கு நிறைய இருக்குது. இப்போ நல்லாவே வாங்கிடலாம். வாங்கிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டு அவங்கள கொடுப்போம், ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் தான் இருக்குது. அப்போ என்ன. ஓகே, நம்ம கடைசியில் போகணும். கடைசிக்கிட்ட இது ஒன்று, இது வேணால் நம்ம இது வாங்கிக்கலாம். இதில் அடுத்து இது வாங்கிக்கலாம். எவ்வளோ ஆகுது? 175 தான் ஆகுது. அந்த அக்கா நம்மளுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களே, அதனாலே அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இது நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இது உள்ளே வச்சாச்சு. உங்களுக்கு வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா ஜெயிக்குமா இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு நினச்சதில் நீங்கள் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் டிவிக்கே தான் ஜெயிக்கும்னு நினச்சேன். டிவிக்கு லக்ஷ்மி அம்மாள் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி லக்ஷ்மி அம்மாள் ஜெயிச்சிட்டாங்க. ஆண்ட்ரி மெஸ்ஸி தோற்றது மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று ஆடு பிரேக்கு. எத்தனை ஆடு ப்ரோ ஒரு கேமில் வருது? ஃபஸ்ட்டுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம உள்ளே போகிறது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இதை மட்டும் இந்த கேம்காரன் சரி பண்ணால் இந்த கேம் தான் செம்ம ஃபேமஸ் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து நம்மளால் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது
PC3, PC4, PC5, PC6, PC7, PC8, 9 PC இருக்குது. புதுசாக ஏதோ மாடு வேஷம் போட்டு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் எனக்கு தெரியும், இவன் நம்ம இப்படியே வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா. இவன் என்ன எனக்கு தெரியாது, இவன் யாருன்னே தெரியாது. டாக் வித் மாஸ்கோட் பேசலாம். ஹே ரெடி டு காசு கொடுத்து தான் வாங்கிக்கிறியான்னு கேட்குறான். வேணாம்ப்பா போப்பா, நீ யாரா காசு தருவா, நீ இவ்வளோ மூச்சு வச்சுக்கிறது, கிளம்பு. அந்த பயம் இருக்கணும், கிளம்புடாது. ஓகே, இவனும் விளையாட்டுருக்காங்க, இந்த பையனும் விளையாட்டுருக்கான். இவன் என்ன கேம் விளையாடுறான்? என்னோட எல்லோரும் ஷூட்டிங் கேம் தான், அதே ஷூட்டிங் கேம் தான். இங்கே எவன் விளையாட்டுருந்தாலும் அது ஷூட்டிங் கேமு. ஓகே, பை ஃபர்னிச்சர். ஓகே, கஸ்டமர் வர போகிறாங்கன்ட்டு காட்டிடுச்சு. இப்போ நம்மளால் வெறும் டேபிள் சேர் மட்டும் தான் வாங்க முடியும், வேறு எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா டேபிள் சேர்க்கே காசு கம்மியாயிரும் கன்ஃபார்மு. இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது வாங்கினா 412. வா, என்ன அதிகம். இதுவே வாங்கிக்கலாம், இது நமக்கு வேணாம். இப்போ நம்மளுக்கு 330 ரூபா ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வெறும் சேர் இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கே எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்க்க துட்டு நிறைய இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. அது ஏன்? ஒருவேளை எல்லோரும் மீதி காசுலாம் கள்ள காசாக இருக்குமோ? டாஸ்கில் நம்மளுக்கு நிறைய இப்போ நம்மளுக்கு டாஸ்கில் வந்துன்னே இருக்குது காசு, சும்மா ஜோவாக கொட்டிக்கினே இருக்குது. இப்போ இன்னொன்று கஸ்டமர் வந்துட்டார். இருங்க சாரி, அந்த பொண்ணு கேமை முடிக்க போகிறாங்க. இந்த ஆண்டியா அக்காவா யாரோ ஒருத்தவங்க. இது சாரி ஒரு நிமிஷம், இவ்வளோ ஒரு அட்டி போட்டால் தான் சரியாகும் எங்களுக்குலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம், இல்லைன்னா பயந்துருவார். என்னடா இந்த கடை நடத்தினே அடிச்சு எல்லோரும் பண்ணுறாங்க பார்த்துருவாங்க. இவ்வளோ தள்ளி போட்டிருக்கா பாருங்கள். லெவல் அப் ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே. லெவல் 8 வந்தாச்சு நம்ம அதுக்குள்ளே. புது கேம்லாம் இப்போ வாங்கி போடணுமா? ஓகே வாங்க, புது கேம்லாம் எடுத்துடலாம். அதுக்குள்ளே இப்போ ஒரு டாஸ்க் சொன்னானுங்க, டாஸ்கே வரலையா? அப்போ இருக்கிற சும்மா போய் உள்ளே போய் செக் பண்ணுற சொல்கிறானுங்க. இப்போ நம்ம கேம்ஸில் போய் எல்லாத்தையும் வாங்கிடலாம். இது செலக்ட் ஆயிடுச்சு ஏரினுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட 238 ரூபா இருக்குது. இது முடிஞ்சோன்னு இன்னும் ஒன்று இருக்குது, அது ஒன்று வாங்க முடியாது. 2 ரூபா கம்மியாகுதுடா, 2 ரூபா. எவ்வளோ 2 ரூபா கொடுக்குறா. இன்னொன்று ஆடு. டே எத்தனை ஆடுடா ஒரு கேமில்? இதோட நம்ம 5 இல்லைனா 6 தடவை ஆகிருக்கும் நம்ம ஆடுலேயே. இது சாரே, இவனுங்க கேம் விளையாடி முடிக்கிட்டோம். நான் கேமை ஏற்றுறதுக்குள்ளே பாடுபட்டுருக்கேன். கேமை ஏற்றணும், அதை ஏற்றுறேன், இதை ஏற்றணுன்ட்டு. ஐ வானா ப்ளே மதர் கேர். அது வந்து புது கேமில் தான் இருக்கும். வேணா பார்க்கலாமா? புது கேமில் தான் இருக்கும். புது கேம்ஸு அதோ மதர் இருக்குது கைஸ், மதர் கேர் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம இன்னும் நிறைய கேம்ஸ் ஏற்றலை. சூப்பர்மா. இப்போ நம்ம இவனை மதர் கேர் நம்ம சேர்த்துட்டோம்ல, ஸோ இவனை நம்ம உள்ளே ஏற்கலாம். காசும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் நல்லா விளையாடலாம். கேமை வைக்கலாம். அந்த மீன் நான் தப்பாக உளறிட்டேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 300 ரூபாயில் இந்த எல்லாத்தையும் வாங்க முடியுதான்னு தெரில. செலக்ட் ஆல் பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணியாச்சு. சிடி மாதிரி கிடையாது போல், டவுன்லோட் மாதிரி. சரி ஓகே, இன்னொருத்த முடிக்கிட்டோம். இன்னொன்று காசு வந்துருச்சு. இந்த பேங்க் ராபரி கேம் இருக்குது. போய் விளையாடுங்க நிம்மதியாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் எடுத்து போகிறோம். பவரும் எல்லாமே இப்போ தான் காலியாகும். இப்போ நம்ம டேஷ் அமிச்சா ஸ்னோ ஃபார்மா பிங்கி பண்ணி போடலாம். பிங்கி பாங்கி ஃபார் த லெசன் டாங்கி டெலிஃபோன் நம்பர் 1 2 3 4 சோப்புடப்பா ஃப்ரீ. ஸ்னோ ஃபார்ம் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் 210 ரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கேமுக்கு 180 ரூபா நமக்கு தர வேண்டியது இருக்குது. சிட்டி ஹீரோஸ் இன்னும் நம்ம நிறைய ரிஃப்யூஸ் தான் பண்ணுவோம் போல். பாய் தம்பி, இல்லை இதுக்கு நான் $7 தரதுக்கு நான் தராமே இருக்கலாம். எதுக்கு நீங்கள் நம்ம காசு தரணுமா? போடாடே. ஓகே, அந்த பைப்பில் பாவம். சரி, நம்மக்கிட்ட 58 ரூபா வச்சு கேமை ஏற்றுறதுக்கே நிறைய செலவாயிருது. இப்போ வர இன்னும் ஒரு கேம் தான் ஏற்ற வேண்டியது. அவனுங்க போட்டுனே இருக்கானுங்க பை ஃபர்னிச்சர் கம்ப்யூட்டர் பார்ட்ஸுன்ட்டு. வெறும் 58 ரூபா வச்சு ஒரு மவுஸை வேணால் வாங்கலாம்ல, மவுஸ் இதெல்லாம் வாங்கலாம்ல. நம்ம ஒரு செகண்டு எல்லாத்துக்கும் மக்களுக்காக செலவு பண்ண வேண்டாம், அப்படி இருக்குது இப்போ நம்ம கதை. 20 ரூபா ஆயிடுச்சா, 20 ரூபா, 10 ரூபா, இப்போ 30 ரூபா ஆயிடுச்சா. இப்போ கரெக்டாக 54. இப்போ நம்மக்கிட்ட 4 ரூபா தான் இருக்குது. 4 ரூபா வச்சுக்கிட்டு நம்ம மாஸ் காட்டி நிற்கோம். நம்ம ரெஃப்யூஸ் தான் பண்ண ஓகே.
இப்போ நம்ம கம்ப்யூட்டரே இல்லாமல் நம்ம இது போடுறது நம்ம தான் முதல்ல இந்த உலகத்திலே பேஸ். இது எதுக்கு எல்லாம் லெவலாக வச்சுருக்காங்க, ஒன்றே பெருசு தான். இது எதுக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்கன்னே தெரியாது. சரி ஓகே, நம்ம ரீசைக்கிள்டு மவுஸை வச்சு நமக்கு உள்ளே வச்சிடலாம். வேறு எவனோ யூஸ் பண்ணதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து தரானுங்க. சரி பரவாயில்ல, போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு கேம் ஏற்றிடலாம். இன்னும் ஒரே ஒரு கேம் தான், 180 ரூபா தானே, இன்னும் வாங்க முடியாது நம்மளால். இன்னும் இந்த பொண்ணு கேம் முடித்தா நம்மளுக்கு தந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேமை வாங்கி மீதியெல்லாம் போட்டு 3 பேர் ஆயிரும். யாரோ வந்திருக்காங்க. ஸ்பீடாக ஓட முடியல கைஸ். பேங்க் ராபரி நம்ம ஏற்றியாச்சு. பிசி டேமேஜ் பண்ணிட்டியா? எவன்டா பண்ணவன்? நல்லாவே இருக்க மாட்டீங்களா நீங்களாம்? எதுக்குடா? நான் எனக்கே காசு பத்தாமல் ஒரு ரூபாய்க்கு வெயிட் பண்ணி வாங்கி நிற்கேன். நீங்கள் என்னன்னா பிசியை டேமேஜ் பண்ணிவிட்டு அப்போ காசு அவங்க தானே தரணும். நம்ம செலவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ஓவர் ஆச்சு. இந்த பொண்ணு தானே தெரில செலவு. இப்போ நம்ம ரிப்பேர் பிசி எவ்வளோ பண்ணணுமோ, ரீப்ளேஸ் தான், அதுக்கு 100 ரூபா தரணுமா? நம்ம 250 ரூபா தர வேணாம், 100 ரூபாவே தரலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டுக்கு நம்ம வாங்கணும். அழகாக வாங்கலான்னு இருந்தேன் கைஸ், போச்சா? ஓகே, இப்போ நம்ம கேம் ஏற்றிடலாம். அந்த ஒரு கேமுக்கு அவள் தான் இவ்வளோ நம்ம ஆசைப்பட்டு இருந்தோம். த சம்ஸ் நம்ம ஏற்ற போகிறோம். ஏற்றியாச்சு. இங்கே ஏறினுக்கு 3, 2, 1 ஏறியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட எல்லா கேமுமே இருக்குது. எவனாவது கேம் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான். 2 பேராக வந்திருக்கீங்களா? இருங்கக்கா, கொஞ்சம் காசு வந்தோடனே இதில் போட்டால் நீங்கள் 2 பேராக ஜோடியாக கூட வந்து விளையாடலாம். ஓகே, இப்போ 10க்கு 10மே வச்சுருக்கோம். 120 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம கம்ப்யூட்டர்லாம் வாங்கிடலாம். கம்ப்யூட்டர் மட்டும் தான் வாங்க முடியும். அந்த சிபியூலாம் வாங்க நமக்கு காசு கிடையாது. சிபியூலாம் என்ன விலையாக இருக்குது. இதில் ஒரு சிபியூ தான் வாங்க முடியும். இதை பாருங்கள், 280 ரூபா. ஆனால் கம்ப்யூட்டர்லாம் நம்ம 250 ரூபாய்க்கு ப்ரோ கம்ப்யூட்டரே. அது கேட்டா பேக்கேஜ் டெலிவரிக்கெலாம் 7 ரூபா டெலிவரி சார்ஜ், 17 ரூபா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையாடா? எப்படியோ கொடுத்துட்டு போயிட்டான். நீ குட்டி கொண்டு தெருவில் அதுவும் நின்று எப்படி வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறான். இது கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இதோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. இல்லை நம்ம கேம் ஃபுல்லாக செட் பண்ணி காசு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இவங்களுக்கு சிட்டிஸ் எல்லா கேமும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்ன ஆளு தான் கம்மி, இதுதான் கம்மி. நம்ம இது முடிச்சிடலாம் டக்குன்னு. ப்ரோ இன்னும் 9 இது வரைக்கும் இருக்கும். அவங்களே செட் பண்ணிடுறாங்க நீங்கள் 9 தான் பண்ணணுன்ட்டு. இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? பை ஃபர்னிச்சர் அண்ட் கம்ப்யூட்டர் பாசிட்டிவ் அசம்பிள் மோட் பிசின்ட்டு காசே இல்லையே. நான் போய் கொடுக்க இன்னும் 44 செகண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்லோவாக தான் வருவானுங்க. அதுக்கப்புறம் கோல்டு கால்ஸு, ப்ரோமோ கேம்பின், சோஷியல் மீடியா அந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். இப்போது வேறு யாரும் சொல்லி வாயமுல்லாம் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, கொடுத்தாச்சு. இவங்கெல்லாம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். அடப்பாவி, நம்மளால் கேம் விளையாட முடியாதா? என்னடா நான் தான் ஓனரு, இதை மறுபடியும் வந்துட்டான் இவன். அப்படி இன்னொன்று ஆடு பிரேக்கு. 20வது தடவை நம்ம ஆடு பிரேக்கை சந்திக்கிறோம் காய்ஸ். 20வது தடவை இவன் வந்தோடனே ஒரு அடியை போட்டுருமா? கிளம்பிட்ட. இவன் தாங்க க்யூட்டாக இருக்கான். ஆனால் காசு கொடுத்து வாங்கிக்கொன்றானே, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஓடுறான். நம்ம இவனை ஓடி போய் அடிப்போமா? ஒரே அடி தம்பி, ஒரே அடி. ஹெல்த்து மொத்தமாக குறைச்சிட்டு இவனை ஓடி வச்சிடலாம். வேறுன்ட்டே இது அவனுங்களோட ஆள் இல்லை, அதனால இப்படி பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது எனக்கு. எத்தனை ஆடுறா இது? 21வது ஆடு நம்மளுக்கு வந்திருக்கு. இது குட்டியோட ஆடு தான். அவனுங்களோட ஆளுன்ட்டு நம்மளை எப்படிலாம் பண்ணுறானுங்க பாருங்க. தள்ளுற. ஓகே, இன்னும் இந்த அக்கா அப்டேட் லோ குவாலிட்டி ஸ்கோர் இஸ் 103. பிடிச்சிருக்கா? சரி அடிக்க வந்துருப்பேன். நல்லா டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு குறிய வைக்க தெரியாது. டிப்ஸில் நம்மக்கிட்ட 150 ரூபா இருக்குது. இதை நோட் பண்ணாமல் எடுத்துருக்கேன்டா லூஸ் பையன்டி. இப்போ நம்மக்கிட்ட 400 ரூபா இருக்குது. நம்ம சிபியூ எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஓகே, நம்ம ஹெட்ஃபோன்லாம் அழகாக வாங்கிடலாம் ப்ரோ. வரா ப்ரோ. ஆனால் இதுக்கு ரூபா ஓவராக இருக்குங்க. டெலிவரி சார்ஜு, பேக்கிங் சார்ஜுக்கெல்லாம் காசு வைக்கிறானுங்க இவனுங்க. இப்போ இது வேணாம் நமக்கு. ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. என் தம்பி தான் சொன்னான் இது வாங்குன்ட்டான். என் பக்கத்துலேயே தான் பைப்பில் இருக்கான்.
ஹெட்ஃபோன்ஸு அவ்வளோதான் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் வாங்கினா எவ்வளோ வருது? 500 வருதா? இதை கம்மி பண்ணால் எவ்வளோ? 472. இதை கம்மி பண்ணால் எவ்வளோ? வெறும் ஒரு சிபியூக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம்ல. ஒரு சிபியூக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அதுவும் எவ்வளோ பெரிய பாக்ஸில் தரானுங்க பார்த்தீங்களா? எடுத்தாச்சு. நான் ஒரு இங்கேருந்து நான் அசம்பிள் பண்ணுறேன்டா. இங்கேருந்து எனக்கு வேணாண்டா காசு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்களா, இவன் கேமை முடிக்க போகிறான். 3, 2 குளிச்சு வாய நீ செத்தலை. நீ இன்னைக்கு பொட்டக்ஸில் ஒன்று அடிக்கிறேன். வா ஓடு. ஐயோ என் டேபிளை நானே அடிச்சிட்டேன். ஓடு. ஓட்டேன். 195 கொடுத்துருக்கான். இது கொஞ்சம் விலை அதிகம் தான் இருந்தாலும் ஓகே. உங்களை அப்செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையானலாம் வாங்கிக்கலாம். என் கம்ப்யூட்டர் பார்ட்ஸில் போய் எதெல்லாம் நம்ம பார்த்து வச்சிடணும். இது வாங்கலை. அதுக்கப்புறம் இது நம்ம இதில் ப்ரோ லெவலில் வாங்கிடலாம். இதில் இது வாங்கிக்கலாம். டிடிஎஸ் ஹெட்ஃபோன் மொத்தமாக 296 இருக்குது. பேங்கிங் காசு தாங்க ஓவராக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ஐஃபோர்ஸ்னு இது வந்து கீபோர்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ரோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. 4 GB தான் ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியும். இன்னும் ஒன்று இருக்குது, ஹெட்ஃபோன்ஸு, டிடிசிஎஸ் ஹெட்ஃபோன்ஸு. இப்போ நம்ம எல்லா இதுக்கும் நம்ம இப்போ கேம் ஏற்றணும். இப்போ நம்ம PC3க்கு எல்லா கேமுமே ஏற்றணும். இப்போ கிளம்பு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏற்றிடலாம். கேம்ஸில் தனித்தனியாக ஏற்றணும். 10 தடவை இந்த மாதிரி பண்ணோம். 10 தடவை வெயிட் பண்ணுறதுக்குள்ள எனக்குலாம் பொறுமையே இல்லைடா. 10 தடவை வெயிட் பண்ணணுமா? ஓகே வந்துருக்கு. ஏறினே தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வரப்போகுது. 5வது வந்தாச்சு. இப்போ நம்ம வெற்றிகரமாக இன்னும் 5 இருக்குது. மதர் கேர். இது எப்படி இந்த கேம்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த மாதிரி ரியல் லைஃப் கேம் இருக்குது கைஸ். அதை தான் இவனுங்க பேரை மாற்றி இப்போ நீங்களே பார்த்தீங்களா RDR2க்கு எப்படி கேம் போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ரியல் கேம்ஸ் தான் நினைக்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்சது மதர் கேர் எனக்கு தெரியும். அது நான் என் ஃப்ரெண்டு விளையாடிருக்கோம். செம்மையாக இருக்குமா, நம்ம அம்மாவாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இந்த 2. அதுக்கப்புறம் RDR2 இந்த 2 கேம் தான் தெரியும். இது எதுவுமே எனக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா கேமுமே ஏற்றியாச்சு. இப்போ இன்னொன்று ஆடு வருது. நான் அதை வெளியே வந்துட்டு எத்தனை தடவை நான் வெளியே வந்துருக்குன்னு எனக்கே தெரில. அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொன்று எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருங்க, நம்ம இதை மட்டும் வாங்கிடலாம். அது வரைக்கும் பாய். 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க. சரி பாய் guys, see you later.